வணக்கம் மக்களே. என்ன மக்களே, வீட்டுக்குள்ள டாஸ்க் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு போலயே. அதுல முக்கியமா எங்க அக்கா பாரு ஒரு ஆட்டத்தை போட்டாங்க பாருங்க. எம்மா நான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. இப்பதான் எனக்கே ஒரு விஷயம் புரியுது. இந்த பீடன்ஸ் எல்லாம் எதுக்கு அக்காக்கு வந்து கேமர்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. உண்மையாவே கலாய்ச்சேன். என்னப்பா எங்க அக்கா கேமர்னு சொல்லிட்டு, எங்க அக்கா பூமர்ப்பா, எங்க அக்காக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வராது, எங்க அக்காக்கு ஒரு டாஸ்க் வராது, எங்க அக்கா வேஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா எங்க அக்கா உண்மையான கேமர். சத்தியமா சொல்றேன், உண்மையான கேமர். பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு ஆட்டத்தை போட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப வீட்டுக்குள்ள இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 6வது டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க் வந்து கில்லர் காயின் டாஸ்க். கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள விக்ரம் வந்து ஒரு பிளான போட்டாப்ல. விக்ரம் என்ன பிளான போட்டாப்லனா, பாயிண்ட்ஸ் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்களெல்லாம் லைனா தூக்கலாம். ஃபர்ஸ்ட் சபரிய தூக்கலாம், அப்புறம் காமு மாமா, அப்புறம் நம்ம விஜய் பார்வதி, அப்புறம் திவ்யா, அடுத்து அரோரான்னு சொல்லிட்டு அப்படி லைனா தூக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. ஓகேவா? ரொம்ப தெளிவா விக்ரம் வந்து பிளான் போட்டாப்ல. விக்ரம் பிளான போட்டு ஒவ்வொருத்தரையா கூட்டு சொல்லிட்டான், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான போட்டு சொல்லியாச்சு. அப்ப பிளான் எல்லாம் பக்காவா போட்டுட்டு பிக் பாஸ் கூட்டோனே கார்டன் ஏரியாக்கு போயாச்சு. அப்ப பஸ்ஸர் அடிச்சோன்னா வேகமா ஓடி போய் அந்த காயின் எடுத்து நம்ம சபரி மேல ஒட்டுறாங்க. சபரி மேல ஒட்டும் போது எல்லாரும் மேல உள்றாங்க. நல்லா ஒண்ணு கவனிக்கணும். சபரி மேல ஒட்டும் போது சபரியை பிடிக்கிறதுக்கு நம்ம காமு மாமா கூட உதவி பண்ணிருக்காப்ல. எல்லாரும் சேர்ந்து லாக் பண்றாங்க. அங்க வராத 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு திவ்யா, இன்னொன்னு நம்ம விஜய் பாரு. இந்த 2 பேர் பக்கத்துல வரல. உண்மையாவே 2 பேர் பக்கத்துல வரல. விஜய் பாரு சும்மா அப்படியே வந்து பிடி கால்ல எல்லாம் மிதிக்கலப்பான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க பிடிக்கல. ஓகேவா? அப்ப என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் பாரு அந்த சீனை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் பாருக்கு தெரிய வந்திருக்கு, ரைட்டு இவனை பிளான போட்டானுவன், பாயிண்ட்ஸ் வச்சிருக்கவங்களை தூக்கிட்டு பாயிண்ட்ஸ் இல்லாத ஆளுக்களை மேல கொண்டு வர பிளான் போட்டானுவன். அப்ப இந்த பிளான் யாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாரு கேக்குறாங்க. கேட்டோன்னே எல்லாரும் விக்ரம்கான பிளான் சொன்னோன்னே தெரிஞ்சு போச்சு. ரைட்டு, அப்ப விக்ரம் வந்து கடைசி யார வச்சிருப்பான்? சுபிக்ஷா, அரோரா, திவ்யா, இவங்களெல்லாம் கடைசி கொண்டு வருவான். ஃபர்ஸ்ட் இப்ப நல்ல வெயிட்டான பிளேயர் எல்லாம் தூக்க போறான். இதான அவங்களுக்கான பிளான் சொல்லிட்டு அக்கா அப்பவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சபரி அவுட் பண்ணியாச்சு. அப்ப அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனே அக்காக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஓடுறாங்க. காமு மாமாவை லாக் பண்ணியாச்சு. எப்படி? காமு மாமாவை லாக் பண்ணியாச்சு. காமு மாமாவை லாக் பண்ணி ஒட்டியாச்சு. ஒட்டினோடனே அக்கா ஒரே கதறல். அக்கா வந்து என்னப்பா ஆட்டத்தை போடுறீங்களா, என்ன பிடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அக்கா வந்து பயங்கரமா கதறாங்க. அப்ப நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், கதறலான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் டக்கு டக்குன்னு இழுத்து விட்டு, காம எந்தி வா பேபி வா, மேல எந்திச்சு வா, உன்னால முடியும் பேபி வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க, இப்படி பண்ணாத, சபரிக்கு நாங்க பிடிச்சப்ப நீ வரல, அப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து பண்றேன்னா அப்ப நீ வந்து வேணுக்குனே பண்ற, அப்போ நாங்க திருப்பி பண்ணுவோம் பாத்துக்கோ அப்படின்னு இது எனக்கான ஆட்டம்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு சைடு யோசிக்கும் போது ஓகே தான். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடும்போது அக்கா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, தப்பு கிடையாது. ஆனா அவங்க ஒரு பிளான போட்டிருக்காங்கல்ல, நீங்க ஒரு பிளான போடுறீங்களா, ரெண்டும் பிளான் படி தான் போகணும். அதை விட்டுட்டு நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சு அந்த இடத்துல சீன் போட ட்ரை பண்ணக்கூடாது. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கவுத்திரணும், ஒருத்தரை மட்டும் பிடிச்சி போட்டு அமைக்கி காயினை ஒட்டிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன பண்றீங்க? காமுக்கு உதவி பண்ணி காமுவை வெளியே எழுப்பி எப்படியாச்சும் நீங்க வந்து காமுவை தப்பிக்க வச்சிடணும்னு சொல்லி நீங்க ட்ரை பண்றீங்க. இது உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. 2 ஸ்ட்ராட்டஜி அங்க போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுல எண்ணிக்கை யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் கண்டிப்பா வின் ஆகும். அந்த அடிப்படையில் காமுவை பிடிச்சி கவுத்தியாச்சு. அப்ப காமுக்கு நெஞ்சு கிஞ்சிலாம் அமைங்கிட்டுன்னு சொல்லி காமு சொல்லிட்டு இருக்காப்ல. பட் அதுக்கு முன்னாடி சபரியை பிடிச்சி லாக் பண்ணதான் செஞ்சாங்க. சபரிக்கும் எல்லாமே அவங்க தான் செஞ்சு, சபரி கத்த தான் செஞ்சாங்க. அப்ப சபரியை பார்த்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் கதறிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காமுக்கு லாக் ஆனே காமுக்கு உண்மையா லாக் ஆயிருச்சு, பார்வதி சொல்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் எங்கடா வச்சு நான் பாக்க, ஏடா ஒருத்தருக்கு லாக் ஆகும் போது அதை பார்த்து சிரிக்கிறீங்க, அவன் கத்தும் போது நடிக்கிறான்னு சொல்றீங்க. இன்னொருத்தனுக்கு லாக் ஆனோடனே பார்வதி தான் கரெக்டா பேசுறாங்க, பார்வதி கரெக்டான பாயிண்டா பேசுறாங்க அப்படிங்கிறீங்க. என்னடா கரெக்டான பாயிண்ட்? அப்ப பார்வதி அப்படி ரொம்ப நேர்மை யோசிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்டே போய் இது பண்ணிருக்கணும்ல. ஃபர்ஸ்டே சபரியை இழுத்து விட்டு எல்லாரும் ஓடுங்க ஓடி இது பண்ணுங்கன்னு சொல்லிருக்கணும்ல. அப்பெல்லாம் சொல்லல. அப்ப அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு, 2வது தனக்குன்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு சீனு. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, கமார்த்தின பிடிச்சான்ல, அப்ப அடுத்த நம்மள முடிச்சு கெட்ட போறான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோடனே ஒப்பாரி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இதுல சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா? பயங்கரமா ஒப்பாரி வச்சு எப்படியாச்சும் இந்த ஸ்ட்ராட்டஜி திருப்பலான்னு பார்த்தாங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜி திரும்பல. அடுத்த பசர் அடிச்ச உடனே எங்க அக்கா என்ன பண்றாங்க தெரியுமா? ஓடி போயிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. சோஃபாக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்களாம். இது என்ன வகை ஸ்ட்ராட்டஜி? ஆக்சுவலா இந்த டாஸ்க் என்ன? அந்த காயினை ஒருத்தர் மேல ஒட்டணும். நீ சோஃபா கீழே போய் இருந்துட்டனா இப்படி காயினை ஒட்டிட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பான்ல. சோஃபா மட்டும் பிடிச்சி வச்சிருக்கு, இப்படி காயினை ஒட்டிட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பானு. நீ சோஃபா விட்டு வெளியே வர முடியாது. காயின் ஓமேல இருந்துச்சுன்னா நீ அவுட். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கிறேன். இதுவே காயின் கீழே போய் மாட்டிக்கிச்சு. இவையிலே போய் சோஃபா கீழே போய் மாட்டியாச்சு. இவனை சோஃபாவோட வச்சு அமைக்கிட்டானு. சோஃபாவோட வச்சு அமைக்கி டம்மு டிம்முன்னு ஒட்டி இது பண்ணியாச்சு. இதுல அக்கா தான் சீர்றாங்க.
எல்லா டாஸ்க்லயுமே அக்கா பண்ற ஒரு விஷயம் ப்ரோ. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட்ல ஒருத்தன் பிடிக்கிறானா அவங்க பவரை தாண்டி ஒரு பவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே சீரி ஓ அப்படிம்பாங்க. ஓகேவா? அப்படி பண்ணிட்டு கை தெறிக்கிட்டு கால் தெறிக்கிட்டு ஐயோ ஐயோ அடிக்கிறான்னு சொல்லி ஒரு டிராமா போடுவாங்க. இதை தான் எப்பவும் பண்றாங்க. இப்ப கடைசி அந்த பால் டாஸ்க்ல கூட அந்த பால் ஒன்று மாத்தி மாத்தி இது பண்ணி அதுல கூட கமாருதீன்ட்ட போனா கமாருதீன் கையை பிடிச்சி இழுத்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சா அவனை இழுப்பான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு அங்க போயிட்டு டப்புன்னு கமாருதீன் இப்படி லாக் பண்ற அப்படி லாக் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு அவன் லாக் பண்ணி தூக்கி வீசினோடனே ஐயோ பிசிக்கல் வயலன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி திருப்பி விட்டாங்க. சோ நீங்க ஒருத்தர்கிட்ட பவர் காமிக்கும் போது அவங்க திருப்பி பவர் காமிப்பாங்க. இதேதான் அந்த சபரி இதுலயே நடந்துச்சு. சபரியை போய் டம்மு டிம்முன்னு அடிச்சாங்க. சபரி பிடிச்சி தள்ளி விட்டான். இதே மாதிரி தான் ஒரு தடவை விக்கல் சுக்கரமுக்கும் நடந்துச்சு. விக்ரமவே இப்படி டம்மு டிம்முன்னு அடிச்சாங்க. அவன் பிடிச்சி தள்ளி விட்டான். சோ இவங்க ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பவர் காமிக்கிறாங்க. அப்ப அவன் திருப்பி பவர் காமிக்கத்தான் செய்வான். பவர் காமிக்காம இருக்க மாட்டான். பவர் காமிப்பான். சேம் அதேதான் இப்ப நடந்துச்சு. இவங்க சோஃபா கீழே போய் மாட்டிட்டு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க ஒரு டிராமா. இதுல நம்ம அரோரா சரியான ஃபன் பண்ணி விட்டு அந்த பொண்ணு அச்சோ ஒண்ணு இல்லமான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கலாச்சிட்டு அதை பிடிச்சி வச்சு நம்ம அக்கா கதறுது. டேம் இதெல்லாம் ஒரு கேமா அப்படி சொல்லி துப்புது, கெட்ட வார்த்தை போடுது. ஃபுல்லா பீப்பு தான். எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு. இது முன்னாடியே காம சொன்ன நம்பர் தான். ஸ்போர்ட்டினஸ் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது ப்ரோ. அது என்ன டாஸ்கா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஸ்போர்ட்டினஸ் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. மண்ணு மாதிரி தான் பண்ணுது. எல்லாத்துலயும் ஒரு டிராமா கடந்து கத்துது. இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. இதானே உங்களுக்கான பிளான் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. காம கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்தாப்ல. அப்புறம் ஒரு முக்கு சோஃபால போய் உட்கார்ந்து ஒரு மாதிரி பாரு கூட ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்படி இருந்தாப்ல அப்படி அழுதாப்புல கெட்டி பிடிச்சாப்புல அப்படி ஒரு மாதிரி அப்படியே ரொமான்ஸ் மோடு போயாச்சு. மூஞ்ச உரசுறாங்க, இப்படி கெட்டி பிடிக்கிறாங்க. மானங்கட்டது. ஏங்க நான் தெரியாம கேட்கிறேன், நேத்து அவன் உங்களை எந்த அளவுக்கு கழுவி ஊத்துனான்? 2 பேரும் மாத்தி எந்த அளவுக்கு திட்டிக்கிட்டீங்க? ஒண்ணுமே நடக்காத மாதிரி 2 பேரும் ஒட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? இது என்ன கதை? சத்தியமா புரியல ப்ரோ. உண்மையா சொல்றேன் ப்ரோ. உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்படி நடக்கவே நடக்காது. உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஆள் இருந்தானா சத்தியமா ஆப்போசிட்ல இருக்க ஆள் வந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. எம்மாடி அம்மான்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. டாக்ஸிக்கா இருக்கான அவன் தான் எனக்கு வேணும். டாக்ஸிக் கமாருதீன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனை தான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ரெண்டுமே டாக்ஸிக் அப்படிங்கும் போது மேபி ஒத்து போகுது போல, என்ன அளவுன்னு தெரியல. பட் டாக்ஸிக் ஒத்து போகாத. பிளஸ் அண்ட் மைனஸ் தானே கரெக்டா இருக்கும் என்னைக்குமே. பிளஸும் வச்சா பீஸ் அடிச்சிருமே. அந்த மாதிரி இது மைனஸ் இருக்கு. எப்ப பீஸ் அடிக்க போதோ என்னமோ தெரியல. மொத்தத்துல ஒரு டிராமாவை போட்டாச்சு. காமு மாமா உட்காந்து அழுதாச்சு. நெஞ்சு அமைங்கிட்டு அதை அமைங்கிட்டுன்னு சொல்லிட்டு. அப்ப நீ சபரியை பிடிக்குமா? சபரிக்கும் அமைங்க இருக்கும்ல. இருக்கணும். அப்ப அவங்களுக்கான ஆட்டத்துல நீ போயிருக்க கூடாதுல்ல. சபரியை பிடிச்சோன்னு என்ன பண்ணிருக்கணும்? எல்லாரும் ஓட்டலாம்டா. சபரி விடு எல்லாரும் ஓட்டலாம், ஓடி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைம் சொல்லிருக்கணும். ஆனா நீ சபரியை பிடிச்சி லாக் பண்ணி கவுத்திட்டு இப்போ வந்து என்ன சொல்ற? இது ஓடி விளையாடுற ஒரு டாஸ்க்டா, இப்படி பண்ணக்கூடாதுடான்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு புத்தி எங்க போச்சு? நீ ஏன் ஃபர்ஸ்ட் பண்ணல? தெளிவான மூவ் பண்றானு ப்ரோ. ரொம்ப தெளிவா அவங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அவங்களுக்கு தேவையில்லைன்னா அங்கே ஸ்ட்ராட்டஜி இருக்காது. அவ்வளவுதான். இப்படிதான் ஒரு லாட்ல ஆடிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ். நான் வெளியே கிளம்பிட்டேன். மோஸ்ட்லி நைட்டு லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். லேட்டாக வந்து மேபி எபிசோட் ரிவ்யூக்கு கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா அங்கேருந்து ஏதாச்சும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். பை கைஸ். ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருப்பேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் எங்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஓகே கைஸ். பாய். சட்டத்துணி நல்லா இருக்கான்னு பார்த்து மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். பை கைஸ்.